இன்னொன்று இருக்கும்ல சார், sin c + sin d, sin c - sin d அதெல்லாம் வேண்டாம். அடிஷன் அது தேவையில்லை. அடிஷன் வந்து நம்ம டைரக்டா போட்டுக்கலாம். இப்போ மல்டிபிகேஷன் இருக்கும்போது மட்டும் இந்த கான்செப்ட். நீ சொல்றது வந்து சார் எல்லா cos t plus cos 2t வந்தா நீ வந்து மல்டிபிகேஷனா மாத்துறதுக்கு வேணும். இங்க அடிஷனுக்கு டைரக்டா ஃபார்முலா இருக்குல்ல, அப்ப அந்த ஃபார்முலா இங்க யூஸ் ஆகும். ஓகே மல்டிபிகேஷன் சார். இருந்தா நம்ம டைரக்ட் ஃபார்முலா கிடையாது. அப்ப அடிஷனுக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்கு, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். இது எப்படி போடுவீங்க? t ஸ்கொயர் இது ஓ, அப்ப எப்படி மாறும் தெரியுமில்ல சார்? இருங்க சார், இது பண்ணியிருக்கேன் சார். L of t square e power -2t cos t. First L of cos t க்கு பண்ணணும், which is equal to s divided by s square plus 1. அடுத்தது L of t square into cos t பண்ணணும், which is equal to -1 the whole square d square by ds square of s by s square plus 1. இது வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி ஸோ அப்படி எழுதிட்டு ஃபஸ்ட்டு டி பை டிஎஸ் ஆஃப் யூ பை வி, வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் divided by s square plus 1 the whole square. சார் போட்டதுக்கு அப்புறம் தான் சார் பண்ணலாம். அப்படியே பண்ணிக்க, இப்படி பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்படியே பண்ணிக்க, இப்படி நான் இப்படி பண்ணிக்கிறேன். u by v பண்ணணும், u v dash சார் s minus 2 the whole square. ஓ ஆமாம் ஷிஃப்டிங் தியரம்டா, ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம் அப்ளை பண்ணிப்போம். சார் நான் மல்டிப்ளிகேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவேன். அப்படி போட்டால் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணு. அப்படியும் பண்ணலாம்ல? ஒரு கொஸ்டின் அப்படி தான் சார் பண்ணேன். t sin 3tக்கு ஃபஸ்ட்டு sin 3 லாப்லாஸ், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி, ஃபைனல் ஆன்சரில் e power -tக்கு s plus 1 போட்டேன். ஓகே, எனிவே கம்ப்ளீட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது. s divided by s square plus 1 u by v, v u dash minus u v dash. அடுத்தது போகுது சார். சார் சார் டி பை டிஎஸ் நான் இப்படி போடல சார். டி பை டிஎஸ் ஆஃப் இல்லை, உன்னோட ஆன்சர் போடுது, என்னோட ஆன்சர் நான் போட்டு பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். என்னோடதே நீங்கள் போடுங்க சார், எனக்கு இது வரல. 1 minus s square by s square plus 1 the whole square. ஓகே, அது திரும்ப இன்னொரு டெரிவேட்டிவ் கண்டுபிடி. அதுதான் சார், அது நீங்களும் பண்ணுங்க சார். அது முடிச்சுட்டு வந்துடுறேன் பாரு. இது என்ன கிடைக்குன்னா மைனஸ் போட்டுருவீங்க,
s squared minus 4s plus 4 plus 4 இது கட் ஆயிடும் minus 4 plus 4 னு divided by s minus 2 the whole square plus 4 the whole square வரும். அப்ப என்ன ஆச்சுன்னா இதனோட டேர்ம் வந்து d by ds உள்ள வரும்போது 4s minus s squared divided by s minus 2 the whole square minus 4 plus 4 whole square. அது திரும்ப நீங்க என்ன பண்ண போறீங்க, திரும்ப டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். அப்ப d by ds இங்க கடைசி இது ஆனா இது இதோட வேற மெத்தட் இல்ல சார். இதெல்லாம் போட்டாவனா வேற மெத்தட் இல்ல. அப்ப அத நீ பார்த்து போட்டுக்கோ. சரியா? ஒரு மாதிரி போகுது சார். இதுக்கு வந்து UV மெத்தட் எகைன் அப்ளை பண்ணணும். இது முடிச்சிட்டீங்கன்னா ப்ராப்ளம் முடிஞ்சது. UV மெத்தட். அப்ப என்னாச்சு? 4s பண்ணா 4 minus 2s இன்டு இந்த வேல்யூ அப்படியே கிடைக்கும். s squared minus 2s plus 8b whole square minus 4s minus s squared இன்டு இதுக்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். அப்ப 2s இதுக்கு பண்ணா s squared 2 முன்னாடிக்கும் s squared minus 2s plus 8 இன்டு இதுக்கு அகைன் பண்ணா 2s minus divided by the full term square minus 2s plus 8 whole square. நான் இப்படி போடவே இல்லை சார். ஏன் எப்படி போடல? சரி, ஒரே நிமிஷம் இதை கம்மி பண்ணிட்டு வரேன். இதுவும் காமன் டைம் எடுத்து கட் பண்ணிடுவேணும். அப்ப கட் பண்ணி இது வேணாம் சார், நான் இப்படி போட மாட்டேன். கனி இதையும் பழகில போட மாட்டேன். அப்புறம் இந்த கான்செப்ட் தான் உனக்கு ரிசல்ட் வந்து இதெல்லாம் போடுறேன். இது முடிச்சிட்டு வந்துடுறேன். இதையும் பழகி இதுக்கு உனக்கு ஆன்சர் இல்ல சார், நீங்க மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி அப்படியே ஷிஃப்டிங் பண்றீங்க, நான் முடிச்சிட்டு ஷிஃப்டிங் பண்ணுவேன். சரி, பார்க்கலாம். ரெண்டுக்கு ஒரு ஆன்சர் வருதா செக் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? எனக்கு மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிலே வர மாட்டேங்குது, அது பண்ணணும். பண்றேன். நான் இப்ப முடிச்சிட்டு பண்றேன்னு சொல்றேன். முடிச்சிட்டு பண்றேன். ஓகே. இங்க 4 வரும் நினைக்கிறேன். என்ன 2 × 2 4 விட்டுட்டேன். 2 × 2 4 வரும். இங்க 4s வரும். அப்போ 2 ஸ்கொயர் 4 4 4 8. ஓகே. சோ அப்ப என்னாச்சு, இங்க வரும்போது இங்க 4, இங்க வரும்போது இது 4. அப்போ 2s minus 4 வரும். ஓகே. சோ இதை சிம்பிளிஃபை பண்ண இதுதான் பெரிய ஆன்சர். சரிங்களா? சோ இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கணும். இதுதான் என்னோட ஆன்சர். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஷிஃப்டிங் யூஸ் பண்ணாங்கிறீங்க. கரெக்டுங்களா? சரி, இப்போ உங்களோட கான்செப்ட்டுக்கு வர. அப்போ எல் ஆஃப் எனக்கு சொல்லுங்க டி ஸ்கொயர் இ பவர் மைனஸ் 2s 2t எனக்கு என்ன கொடுத்தாங்கன்னு டி ஸ்கொயர் இ பவர் மைனஸ் 2t காஸ் டி. மைனஸா ப்ளஸ்? இங்கே ப்ளஸ் போட்டணும் மைனஸா? மைனஸ் 2t. மைனஸ் போட்டு அங்கே ப்ளஸ்ன்னு போட்டுக்கணும். அது தப்பு பண்ணிக்கிற பார்க்கணும். இ பவர் மைனஸ் 2t காஸ். கரெக்டுங்களா? சரி, நீங்க என்ன பண்றீங்க, நீங்க பிராக்கெட் போட்டீங்க, d ஸ்கொயர்ட் பை ds ஸ்கொயர் போட்டீங்க. இதனோட வேல்யூஸ் டிவைடட் பை சார் அது cos 2t இல்ல, வெறும் t. cos 2t இல்லையா? ஓகே. அப்ப cos t இல்லைன்னா 1ன்னு போட்டுக்கங்க. சரி, இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் u by v பண்ணணும். இப்போ கோஷன்ட் ரூல் பண்ணணும். சரி, இல்லை சார், அந்த ஸ்டெப்ல நான் பண்ண மாட்டேன். இல்லை, நீ என்ன சொல்றீங்க என்னடா? என்ன பண்ணுவேன், என்ன பண்ண மாட்டேன்? as per rule என்ன சொல்லுங்க சார். நான் இப்போ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி மட்டும் பண்ணுவேன். ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி பண்ண அது நான் வந்து எதுமே பண்ணல. இங்க பாரு, இங்க பிராக்கெட் போட்டு வெளிய தான் எழுதிக்கிறேன். எண்ட் ஆஃப் ரிசல்ட் இது போட போறேன்னு சொல்லி எழுதிக்கிறேன். சரி, ஓகே. ஓகே, அது ஒரு பிரச்சனை இல்ல. நீயே பயந்துக்கிற. அது பயந்துக்காத, நீ போட்டு போடு. u by v மெத்தட், u by v மெத்தட் சொல்ல என்ன வரும்? 1 * s ஸ்கொயர் + 1 - 2s ஸ்கொயர் divided by s ஸ்கொயர் + 1 the whole square. சார், அப்போ d by ds of 1 minus s square என்ன போடுங்க, s plus 2 s plus 2 d by ds of 1 minus s square. ஏன்டா 1 minus 2s ஸ்கொயர் ஒரு s ஸ்கொயர் இருக்குல்ல, minus s ஸ்கொயர் அதான் சார் 1 minus s ஸ்கொயர். ஓகே.
ஓகே ஓகே 1 மைனஸ் எஸ் ஸ்கொயர் பண்ணியா ஓகே ஓகே s square plus 1 the whole square. ஓகே இப்போ இதுக்கு மறுபடியும் u by v u by v பண்ணணும். ஆமா அப்போ s square plus 1 the whole square. இல்ல இல்ல u by v மெத்தட் தானே ஓகே ஸ்கொயர் plus 1 the whole s square square plus ஓகே v u dash வந்துட்டு minus 2s ஓகே minus 1 minus s the whole square minus s plus அப்ப 2 into s squared plus 1 into 2s கரெக்ட்டுங்களா ஸோ இது வரைக்கும் போட்டேன் சார் s squared plus 1 1 the whole power 4. அப்ப இங்க என்ன கிடைக்கும் whole squared whole power 4 வரும் அப்ப s replace by s plus 2 ஸோ இந்த ஸ்டெப் ஓகே இப்போ அடுத்தது சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ண அவ்வளவுதான். ஸோ அந்த சிம்பிளிஃபை தான் சார் பண்ண தெரியல. என்னத்தடா இருக்கிறது அப்படியே மல்டிப்ளை பண்றா. இப்போ 2s இது a plus b the whole squared அப்ப s power 4 plus 2s squared plus 1 minus s squared plus 1 இது 2 4 நேருமா அப்ப 4s squared 2 4 அப்ப 4s கரெக்ட்டுங்களா divided by s squared plus 1 whole power 4 ஓகே 3 plus by s plus 2 கம்ப்ளீட் பண்ணுங்க ஜஸ்ட் இது கம்ப்ளீட் பண்ணுங்க என்ன ஆகுதுன்னு இந்த 2s உள்ள கொண்டு போங்க ஓகே s ஸ்கொயர் உள்ள கொண்டு போங்க இங்க 2s உள்ள கொண்டு போங்க என்னதான் ஆகுதுன்னு பாருங்க இல்லைன்னா அதை விட ஈஸியான ஐடியா என்ன சொன்னேன் இதுலயே s ஸ்கொயர் plus 1 இருக்குது இதுலயே s ஸ்கொயர் plus 1 இருக்குது அதை தூக்கி வெளியே போட்டு ஒரு டைம் கட்டாமல அந்த ஐடியா யூஸ் பண்ணுங்க ஏன் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதுதான் இதுலயே ஈஸியான ஐடியா இந்த மாதிரி டைமுக்கு பாத்தீங்கன்னா அதுதான் ஈஸியான ஐடியா அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரியா என்ன சொன்னேன் இது வந்து s ஸ்கொயர் plus 1 காமன் ஓ ஆமா சார் உன்னியோ ஓகே ஆமா சார் அதை ஈஸியான மெத்தட் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்ப இதுலயே s ஸ்கொயர் plus 1 போச்சுனா மீதி இருக்கிறது எடுத்துக்கலாம் ஃபுல்லா s ஸ்கொயர் plus 1 எடுத்துக்கலாமே எடுக்க முடியாது ஓகே ஓகே மீதி இருக்கிற டைம் எழுதுங்க மீதி இருக்கிற டைம் இதுதான் இருக்குது plus s minus divided by s square plus 1 the whole cube. இதுல என்ன டவுட் இருக்குதா இதுலயும் பாருங்க எங்க மினிமம் பண்ணலாம் இது 2 காமன் எடுக்க முடியும் அப்ப 2 எடுத்துட்டீங்கன்னா இங்க என்ன இதுல மறுபடியும் மைனஸ் மைனஸ் காமன் எடுத்தா s square plus 1 minus plus s cube 2s cube பாக்குறேன் 2s cube ங்கிறது ஆமா 2 இருக்குது கரெக்ட் அப்ப 2s cube minus 2s minus 2 2s 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 வரும் ஓகே 2 ஆயிடும் இந்த 2 வெளிய எடுத்தாச்சு அப்ப இது போடும்போது 2s வரும் கரெக்ட்டா ஓகே ஓகே இது ஆர்டர் படி எழுதிட்டு s replace by s plus 2 கொடுப்பா ஓ இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ண முடியாது அப்ப இதுக்கு மேல பண்ணனும்னா எங்க போறது இதுக்கு மேல பண்ண முடியாது ஒரு ஆர்டர் எழுதிங்க 2s cube ஓகே plus s squared minus 2s plus 1 divided by s squared plus 1b whole cube அப்ப s replace by என்ன பண்ண போறீங்க s plus 2 போட போறீங்க அப்ப 2 into 2 s plus 2 the whole cube plus s plus 2 the whole square minus 2 into s plus 2 plus 1 divided by s plus 2 the whole square plus 1 whole cube. Done. கான்செப்ட் புரிஞ்சு சார் கால்குலேஷன் அதிகமாக இருக்கு லேப்லாஸ் அண்ட் ஃபோரியர் சீரீஸ்ல இப்படிதான் இருக்கு